Shri Krishna, Shri Krishna, Shri Krishna, Shri Krishna. Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwaraha, Guru Sakshat Param Brahma, Tasmai Shri Gurave Namaha, Tasmai Shri Gurave Namaha. हरि ओम तत्सत् पंचदशी 13வது அத்தியாயம் 69வது ஸ்லோகம். அவ்யக்தாதீனி பூதானி व्यक्तमध्यानि भारत अव्यक्तनिधनान्येव इत्याह कृष्णोऽर्जुनं प्रति கடந்த சத்சங்கத்தில் இந்த ஸ்லோகத்தை வரைக்கும் நம்ம அர்த்தத்தை பார்த்தோம். சுவாமி வித்யாரண்யர் 67வது ஸ்லோகத்தில் இந்த சிருஷ்டி என்பது உபனிஷத்து விவரணம் படி பார்த்தாலும் நமக்கு கவனிச்சு பார்த்தா கூட ஆகாயம் என்பது முதல்ல இருக்கின்றனது. ஆகாயத்தில் தான் எல்லாமே காணப்பட்டு நமக்கு தெரிகிறது. இதே ஆகாயத்தின்னா ஆகாயంలో భూమి இருக்குது, ஆகாயంలో ஜலம் இருக்குது, ஆகாயంలో அக்னி வாயு எல்லாம் இருக்குது. இங்கே தான் நமக்கு அப்போது ஆகாயம் எல்லாத்தையும் பிடிச்சிருக்கேன்னா அது முதல்ல இருந்திருக்கணும், அதுக்கப்புறம்தான் இதெல்லாம் வந்திருக்கணும். அது உபனிஷத்தும் ஆகாசந்தான் முதல்ல ஆத்மல மாயாசக்தினால் వ్యక్తமாயிடுது అనేది சொல்லப்படுறது. இப்போது எதுக்கு அந்த விஷயம் எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னால், நமக்கு டாபிக் பிரம்மானந்தே அத்வைதானந்த. இப்போது வேதாந்தத்தில் நம்ம என்னவென்னா ரெண்டு అనేది இல்லைன்னது இதே தான் பேசிகிட்ருப்போம். ரெண்டே இல்லாத போது பலது எங்கே இருக்கு? ஆனால் இந்த பலதாக காணப்படுற இந்த உலகம் விஷயம் நமக்கு ரொம்பவே தொந்தரவு பண்ணுறது, அதுதான் பிரச்சனையாக இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் எப்படி நெகேட் பண்ணுறது? ஏகமேவா த்விதீயம்னு அந்த ஏகம் என்ன ஆகாயமா? இல்லை, ஆகாயங்கூட பிரம்மமான ஏகத்தில் தோற்றம் தான் இருந்த போல் காணப்படுறது. அப்போது நமக்கு மிச்சம் எல்லாமே எதிலோ காணப்படுறதோ எதிலோ அனுபவப்படுறதோ அதினே நெகேட் பண்ணிட்டா மிச்சம் இங்கே இருக்கிறது எல்லாம் போயிடும். கடந்த சத்சங்கத்தில் கடைசியாக அந்த கருத்து தான் சொன்னேன் நான். ஆகாயத்தினை நெகேட் பண்ணும்போது ஆகாயத்தில் இருக்கிறதெல்லாம் நெகேட் பண்ண வேண்டியது இல்லையே, அப்படி தானே? ஸோ மொத்தம் காலியாகி போயிடுச்சு, ஒன்றும் இல்லை. பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ். ஆளே க்ளோஸர்னா அக்கௌண்ட் எங்கே இருக்கும்? அவருக்கு எத்தனை அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, எத்தனை ஐடி கார்டு இருந்தாலும் சரி, என்னென்னமோ வச்சுக்கிட்டோம். ஐயா ஆளே க்ளோஸ், அப்பா ஃபைலே க்ளோஸு, அப்படி தானே? அதனால தான் ஆகாயத்தினை எப்படி புரிஞ்சுக்கணும், அதனை எப்படி நெகேட் பண்ணணும். அப்படி பண்ணுறதுனால நாம் நெகேட் பண்ணவன் யார்? நான் தான் பண்ணணும். வித்யாரண்யர் பண்ணுறது இல்லை, கிருஷ்ணர் பண்ணுறதோ உபனிஷத்து பண்ணுறது இல்லை, நான் பண்ணணும். அப்போது நெகேட் பண்ணுற நான் மட்டும் இருந்திருக்கணும் இல்லையா? எல்லாத்தையும் நெகேட் பண்ணினவன்னா அந்த நான் என்ன అనేది అది అద్వైత
ஏக வஸ்து பிரம்மமனே அது சச்சிதானந்தமனையும் சொல்லணும், புரிஞ்சுக்கணும், உணரணும். இதுக்கு தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான சாதனா பிரக்கிரியர்கள், மெத்தட்ஸ். அன்றைக்கி என்ன சொன்னால் ஆகாயம் பற்றி தியானம், இதெல்லாமே உபனிஷத்து வேறு பல யோகா புஸ்தகங்கள் எல்லா விஷயங்கள் கூட இந்த ஆகாயம் தியானம் பற்றி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசப்பட்டது. ஆனால் அத்வைத திருஷ்டியில் பண்ணுற ஆகாய தியானம் வேறாக இருக்கும். இன்றைக்கி அது நம்ம புரிஞ்சுக்கிறோம் எப்படின்னு சொல்லி. சரி, அதுக்காக அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் 67. அது சொல்லும்போது நீ ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணும், ஏதாவது நெகேட் பண்ணும். அங்கே மொத்தம் 5 விஷயங்கள் இருக்கும். ஆனால் இங்கே 4 தான் சொல்கிறாரு. பரவாயில்ல, நான் அந்த 5 என்னது உங்களுக்கு கடந்த சத்சங்கத்தில் சொல்லியிருக்கேன். நீங்களும் கை உரல் மேலே எண்ணுக்குங்கோ. அஸ்தி பாதி பிரியம் நாம ரூப பஞ்சகம். இங்கே அவர் இதுதான் சொல்கிறாரு. ஆனால் 5 சொல்லாமல் ஆகாயம் ரூபம் மட்டும்தான் இருக்கு. அது அவகாசம் கொடுக்கறதுனால. ஆனால் நமக்கு ஆகாயத்துக்கு ரூபம் இருக்கிற போலும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆகாயத்துக்கு ரூபம் இருந்துச்சுன்னா நிஜமா. ஆனால் எல்லாமே ஆகாயத்தில் தான் நிற்கிறது. ஆகாயத்துக்கு ரூபம் இல்லாதனால தான் அது எல்லா ரூபத்துக்கும் அவகாசம் கொடுக்கறது. ஜலத்துக்கு தனிப்பட்ட இந்த ரூபம் అనేది இல்லாதனால தான் அது கேபிலரி டியூப், டெஸ்ட் டியூப், பெரிய பாத்திரம், சின்ன பாத்திரம், இப்படி இருக்க எதிலாவது அது போய் அட்ஜஸ்ட் ஆகிறது. ஏன்? இட் இஸ் லிக்விட்னால. ஆனால் அதே ஐஸ் க்யூப்பாக அது கட்டி ஆனதுக்கப்புறம் போகுமா? போகாது. சரி, ஆகாயம் பற்றி சொல்லி இப்படி ரூபம் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். ஆனால் அது நிஜமில்லை, கேன்சல் பண்ண போகிறோம். சரி, அது சொன்னதுக்கப்புறம் நடுவில் நான் 67 உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் உபோத்காதம் கொடுத்துட்ருக்கேன். ரீகேப். முன்னாடி இல்லை, அப்புறமும் இருக்காது. முன்னாடி இல்லை அப்புறம் இல்லைன்னேது நமக்கு ரொம்பவே அனுபவப்படுது வாழ்க்கையில். மனுஷனும் ஒரு பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்லை, அதுக்கப்புறம் இறந்து போவான் இல்லை. உடல் பஞ்சபூத உடல் பஞ்சபூதங்களுக்குள்ளே போகிறது. சூக்ஷ்ம சரீரம் అనేది ஒன்று வேறு தனியாக இருக்குது, அது மட்டும் ட்ராவல் பண்ணும். சூக்ஷ்ம சரீரம் கூட மேட்டர், பிரகிருதி பஞ்சபூதங்களை சேர்ந்தது தான். ஆனால் அது ஸ்தூல சரீரம் பஞ்சபூதங்களுக்குள்ளே கலந்து போனது போல் சூக்ஷ்ம சரீரம் அந்த அவ்வளோ சுலபமாக அது கலைஞ்சு போகாது. அதுக்கு ஞானம் అనేది வந்ததப்போ அந்த சூக்ஷ்ம சரீரம் சட்டில் பாடி வில் கெட்ஸ் டிசால்வ்டு. சரி, அந்த விஷயம் அப்படி இருக்கட்டும். என்ன சொல்கிறோம், இந்த முன்னாடி இல்லை அப்புறம் இல்லைன்னது நமக்கு நல்லாவே தெரிகிறது. இது முன்னாடி எனக்கு மூப்பு இல்லையே, இப்போ வந்துச்சு. எல்லா தசைகளையும் அப்படி பார்த்துக்குங்க, எல்லா பொருளும் அப்படி பார்த்துக்குவோம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லையே, வந்துச்சு. கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது வேலை பண்ணல, அது திரும்பி வேஸ்ட் போயிடும். எல்லாமே குடம் அనే நாமரூபம் வந்தது, ஒரு காலத்தில் வந்தது. என்னைக்காவது இது திரும்பி உடஞ்சி போயிடலாம். அப்போது 68 என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடி இல்லை அப்புறம் இல்லைன்னது நடுவில் கூட இல்லாத போலுதான்.
அப்படின்னு அது மாண்டூக்க உபனிஷத்தில் காரிக்கையில் சொல்லாருன்னு சொன்னேன். அப்புறம் 69ல் கன்க்ளூஷனாக பார்த்தது என்னன்னு, கிருஷ்ணர் இதே விஷயத்தை அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்தார் அப்படின்னு அதான் இப்போ படித்தோம். அதே மீனிங் தான், ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிவ் சேக், ஒரு ரெஃபரன்ஸுக்கு பகவத்கீதை சொன்னார். இப்போ இன்றைக்கி 70வது ஸ்லோகத்துக்கு போகிறோம். மிருத்வத்தே சச்சிதானந்த அனுகச்சந்தி சர்வதா நிராகாஷே சதா தீனாம் அனுபூதிர்நிஜாத்மனே. இங்கிருந்து தான் கொஞ்சம் ஆழமான விசாரண விஸ்லேஷனம் தொடங்கிறது. அங்கே மேலே வரைக்கும் ஒரு விதமாக வெத்திரேக பத்தத்திலோ அது இல்லை 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 இப்படியெல்லாம் சொல்கிறோம். ஸோ இப்போ இருக்கிறது என்னன்னு அது நல்லா விவரித்து சொல்லுங்க. இல்லை இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்குங்க. இருக்கிறது என்னன்னு சொல்லணும் இல்லையா? அப்போது அன்வயம் பண்ணிக்கிட்டு இங்கே எப்படி இருக்கிறது அந்த சத்தியம் என்பது, பிரம்மம் అనేది, பரமாத்மா అనేది, ஆத்மா అనేది நான் தான் உணரணும். இது சாத்தியமா சார்? ஏன்னா இங்கே 5 கஞ்சுகங்கள், கஞ்சுகம்னா பொறை, லேயர்ஸ், வால்ஸ், பேரியர்ஸ் இருக்கு. என்னது? பஞ்சகோஷங்கள். பஞ்சகோஷ உடலுக்குள்ளே இருந்து, பஞ்சபூத உடலுக்குள்ளே இருந்து, இது பஞ்சபூத உடல் மட்டும் இல்லை, பஞ்சகோஷங்கள் கூட சேர்ந்து இருக்குல்ல. அன்னமய, பிராணமய, மனோமய, விஜானமய, ஆனந்தமய. அப்போது எப்படி இது நான் ஏகம் பிரம்மம் சொல்கிறது? தலாட்டிகிட்டே இருப்போம். வருஷ கணக்கில் குரு இப்படி சொல்லிகிட்டே இருப்பார். சாஸ்திரம் இதே சொல்கிறதே. ஆனால் எங்கே எட்டலையே, இருக்கிற போல் தெரியலையே. அது வேறு. நீங்கள் சத்து சித்து நீங்கள் ஏதோ வார்த்தை சொல்லிக்குங்கோ, பிரம்மன்னு சொல்லிக்குங்கோ, பரமாத்மன்னு சொல்லிக்குங்க, ஏதோ சொல்லுங்கோ. ஆனால் ஆனந்தம் இது மட்டும் சொல்லாதுங்கோ. அந்த கேள்வி வரப்போகிறது. இப்போ எங்கே சார் ஆனந்தம்? பஞ்சகோஷங்களுடையக்குள்ளே இருந்தே நீ சிந்தனை பண்ணுற. நீ அதனால பஞ்சகோஷ விவேகம், தைத்திரி உபனிஷத், வேறு உபனிஷத், எவ்வளோ உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ. ஏதம் அன்னமயமாத்மானம் உபசங்கிரமிய, ஏதம் பிராணமயமாத்மானம் உபசங்கிரமிய, ஏதம் மனோமயமாத்மானம் உபசங்கிரமிய, ஏதம் விஜானமயமாத்மானம் உபசங்கிரமிய, ஏதமானந்தமயமாத்மானம் உபசங்கிரமியன்னு. ஆஃப்டர் கிராஸ் ஓவர் யூ கோ பியாண்ட் தட், கோ பியாண்ட் தட். அது பண்ணணும்னா எவ்வளோ சூக்ஷ்மமான புத்தி, சிந்தனை, ஸ்ரத்தா, மெடிடேட்டிவ் ஈக்விபாய்ஸ்டு மைண்ட் இருக்கணும். அதுக்கு தயார் பண்ணிக்கணும், வேறு வழி இல்லை. சரி, அதுக்கு தான் இங்கே சொல்லும் போதும் மிருத்வத்து. இவ்வளோ நாளில் இந்த மண் இதானே பேசிகிட்டு இருக்கிறோம். குடம் மண். அவர் உடலை எங்கே வரைக்கும் கூட திரும்பி எப்படி இந்த மண் இருக்கின்றனதோ மிருதுவது, அதில் இதில் கூட நீங்கள் இப்போ அந்த அஸ்தி பாதி பிரியம் நாமரூபம் అనేది இனிமேல் வரப்போகிற ஸ்லோகம் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணன்னு சொல்லுவார். அஸ்தி இருக்கு, நீ இப்போ குடமனு கூப்பிட்டுக்கோ, நான் மன்னன்னு கூப்பிட்டுக்கிறேன். இருக்கு. பாதி தெரியறது, அது இருக்கேன்னு அதுக்கு தெரியல, ஆனால் அது இருக்குன்னு எனக்கு தெரியறது.
அஸ்தி பாதி. இந்த பிரியம் అనేది சொன்னானே சார், குடலில் என்ன சார் பிரியம்? ஏய், குடலில் பிரியம் இல்லை, உனக்கு இந்த குடம் பிடிச்சிச்சேன்னு சொல்லுவே பாரு. குடமோ செல்ஃபோனோ வேறு ஏதேதோ பிடிக்கிறது. அந்த தங்க ஆபரணத்துக்கு அதிக பிடிக்குமா? பாப்பம், அது ஜடம் ஒன்றும் தெரியாது. அதே போல் உடம்புக்கு பிடிக்கலைங்க. உடம்புக்கு இருக்கிற உள்ள மனசுக்கு பின்னாடி இருக்கிற புத்திக்கு பின்னாடி இருக்கிற ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. சும்மாவா சொன்னார் யாக்ஞவல்கர். அப்போது இது எல்லாமே இருக்கு. இங்கே ப்ராசஸ் பிராரம்பிப்போம். அஸ்தி பாதி பிரியம் అనేది அங்கே இல்லை, அது ஒரு தனி கேள்வி. அதானே ஆனந்தம் అనేది எங்கே இருக்குது சார்? நீங்கள் ஏதாவது பேசுங்கோ. ஏன்னா மனசில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ப்ரீ ஆக்குபேஷன்ஸ் ஓடிட்டுருக்கு தெரியுமா? அடுத்த 12 மணிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு. என்னது? சமைச்சு ரெடி பண்ணுறது தான். ஏதோ ஒன்று இப்படி இருக்கும்போது எங்கே ஆனந்தம் இருக்கு? நீங்கள் அது எப்பவுமே எப்போ இருக்கிறது, அப்போ அது ஆனந்த ஸ்வரூபம் கூட சொல்கிறீங்க. அந்த கேள்வி தனியாக டிஸ்கஷன் வரும். ஸோ இப்போதைக்கு இங்கே அஸ்தி பாதி பிரியம் அங்கே இல்லை, இங்கே இருக்கு. கடைசியில் நாங்கள் உனக்கிட்ட தான் வரப்போகிறோம். குடம் வச்சுக்கிட்ட என்ன பண்ண போகிறேன்? நான் உலகம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? பரமாத்மான்னு சொல்லி அங்கே வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? என்ன கதை? என்ன மை பயோடேட்டா? வேதாந்த இந்த சத்சங்கத்தில் என்ன படிக்கிறோம்? நம்முடைய உண்மையான பயோடேட்டா நம்ம படிச்சுக்கிறோங்க. இது வேறு எந்த கோர்ஸ்லும் எங்கேயுமே சொல்லித்தர மாட்டாங்க. இந்த படிப்பு எப்போ முடியுமன்னா அப்படி சொல்ல முடியாது. அது அவங்கவங்களுக்கு அவங்கவங்க திறமைக்கு தகுந்த போல் முடியும். 10, 20, 30 வருஷமா சொல்ல முடியாது. அடுத்த ஜென்மமா? ஆமாம், தெரியாது. இது என்ன கோர்ஸு சார்? அதனால தான் மக்கள் வரமாட்டாங்க. ஏதோ ஒன்று சொல்லி இப்படி அப்படின்னு சொல்லுங்க. நான் வேணுமென்னா திரும்பி எக்ஸாம் எழுதுவேன். 3 வாட்டி ஏதாவது முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. உனக்கே இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனால் நீ கவனிக்கணும். அந்தர்முகமாயிடுச்சுன்னா நீ எவ்வளோ ஆன்மீகமாக இந்த விஷயங்களை புரிஞ்சுட்டு வளர்ந்துட்டுருக்க, முன்னேறிட்டுருக்க. முன்னேறுறதுன்னா இங்கே உள்ளக்கு போகிறதுன்னு அர்த்தம். லௌகிக விஷயத்தில் முன்னேறுறதுன்னா வெளியில். இங்கே எல்லாம் அந்தரங்க சாதனை, ஆந்தரிகமான வளர்ச்சி, இன்டர்னல் க்ரோத். சரி, அது சொல்கிறாரு. இப்போது அடுத்த 2 இருக்கும். சரி, இப்போது மிருத்வத் தே சச்சிதானந்த அனுகச்சந்தி. மண்ணில் எப்படி இது எல்லாமே தொடர்ந்து இருக்கின்றதோ அதே போல தான் என்ன இங்கேயும் சச்சிதானந்தம் இருக்கே. சத்து இருக்கிறன்னு தெரியறது. அப்புறம் எனக்கு அது பிடிக்கானது கூட எனக்கு தெரியறது. ஆனந்தம் இருக்கு. சச்சிதானந்த அனுகச்சந்தி சர்வதா. இங்கே பாயிண்ட் என்னன்னா, இந்த நாமரூபம் நீ என்னாவது யூஸ் பண்ணிக்கோ, எவ்வளோ காசுக்காவது விற்றுக்கோ, ஏதாவது பண்ணும். ஆனால் இதில் அனுஸ்யூதம் தொடர்ந்து எப்பவுமே சத்து சித்த ஆனந்தம் இந்த மண்ணில் கூட இருக்கன்றார். அப்படி என்ன அர்த்தம்? என்ன? எல்லா இடத்துலையும் இருக்கிறது அதுதான். ஆனால் அப்போ ஏன் அது தெரிய மாட்டேன்னு கவனிக்க மாட்டோம்னா வடிக்கு இப்போ வா சர்வதா நாமரூபத்தினே பார்க்குறேன் நீ. அதான் நாமரூபத்தினை எடுத்து பக்கத்துலவே இருக்கிறது சச்சித் ஆனந்தந்தான். எக்ஸாம்பிள் கிராஸ் எடுத்து சொல்கிறாரு. மண்ணில்
சச்சிதானந்தம் எப்போ தொடர்ந்து இருக்கின்றனதோ எப்பவுமே சர்வதா அதுபோல் எடுத்துக்கணும். என்ன சொல்கிறாரு? நிராகாஷே ஆகாசம் இல்லை. அங்கே ஆகாசம் வந்துச்சுன்னு சொன்னார். இப்போ ஆகாசத்தை ஆகாயத்தை நெகேட் பண்ண போகிறோம். ஏன்னா ஆகாயத்தை நெகேட் பண்ணலைன்னா வேறு நெகேஷன் எல்லாம் முடியாது. நிராகாஷே. இப்போ ஆகாசத்தை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டா. ஆகாயம் எதில் வந்து வந்துச்சுன்னு சொன்னோம்? பிரம்மத்திலிருந்து வந்தது, ஆத்மலேருந்து வந்தது. அப்போது என்ன இருக்கு? சது ஆதீனாம் அனுபூதி நிஜாத்மனி. சத்து அண்ட் எக்ஸெட்ரான்னா சத்து சித்து ஆனந்தம் அது எல்லாமே அதுதான் அனுபவப்பட்டுருக்கு. அதுதான் நிஜ ஆத்மனி. ஆத்மாவுடைய அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் உனக்கு நிஜமாக இருக்கிறது. அதுதான் இங்கே நிஜானே வார்த்தை முக்கியம். அந்த திரும்பி இன்னொரு ஸ்லோகத்தில் விட அது வரும். நிஜ ஆத்மனி. நிஜம் என்னன்னா ஆத்மா தான் நிஜம், பிரம்மந்தான் நிஜம், வேறு எதுவும் இல்லை. அப்படின்னு ஜஸ்ட்டு இப்போ இங்கே நமக்கு இந்த அன்வய மெத்தடில் இருக்கிறது பாரு, அது பார்க்கறதுக்கு ஒரு பார்வை வேணும் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக இப்போ 71வது ஸ்லோகத்தில் இந்த ஆகாயத்தினே இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாரங்க. என்ன? நிராகாஷே. அது எப்படி ஆகாயம் நிராகரணம் பண்ணால்? ஆகாயம் நிராகரணம் பண்ணணும்னா எம்டினஸ். ஆகாயம்னு எம்டினஸ் தானே. இந்த எம்டினஸ்ன்னு ரிமூவ் பண்ணணும். எம்டினஸ்ன்னு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் அவரே. அவகாஷே விஸ்மிருதேதம் தத்ர கிம் பாதி தே வதா சூன்யமேவேதி சேதஸ்து நாம தாத்ருக் விபாதிஹி. அப்போது இப்போது நிராகாஷன்னு சொன்னோம். ஆகாயம் இல்லை. ஆகாயம் நிராகரணம் பண்ணணும்னா ஆகாயத்தில் இருக்கிற அவகாஷன்னு எம்டினஸ், இடம். அந்த இடம் உண்மையாக சொல்லணும்னா எம்டி. அதனால தான் ஹால் எம்டியாக இருக்கு, வீடு எம்டியாக இருக்குது, குடம் உள்ள எம்டியாக இருக்குது. இந்த எம்டினஸ் என்னென்னா அங்கே ஆகாயம் மட்டும்தான் இருக்கேன். அப்போ ஆகாயத்துக்கு ஒரு எப்படி சொல்லணும்? எம்டினஸ் இஸ் கால்டு ஆகாயம். காலியாக இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நாங்கள் வீடு கட்டுறோம். அது என்ன வேறு எதுவுமே அங்கே இல்லை, காலியாக இருக்குது. ஆனால் பூமி இருக்குது, அது வேறு விஷயம். அதான் அவகாஷே விஸ்மிருதே. அப்போ அந்த எம்டினஸ், காளி, சூன்யத்தனை நீ உட்டி கொடுத்தா விஸ்மிருதே. ட்ராப் பண்ணணும், நெகேட் பண்ண, ஆக்செப்ட் பண்ணாத, தள்ளிடு. விஸ்மிருதே, விட்டுடு. தத்ர தே கிம் பாதி வத. ஆச்சாரியர் கேள்வி கேட்குறாரு. அதை நெகேட் பண்ணதுக்கப்புறம் அங்கே என்னதான் பாசிக்கிறது நீ சொல்லு அப்படின்னு கேட்டு, ஒருவேளை நீ சூன்யமேவா, அங்கே சூன்யம்தான் இருக்கின்றனதே அப்படின்னு சொன்னால், இத்தி சேத் உன்னுடைய பதில் அப்படியா இருந்துச்சுன்னா அஸ்து அஸ்து நாம அது அப்படியே கரெக்டு தான், அப்படி இருக்கட்டும். என்ன சொன்னனே, அங்கே சூன்யம் மட்டும்தான் இருக்கு, எம்டினஸ் தான் இருக்குன்னா ஆகாயத்தினை விட்டுடு அன்னார்.
ஆகாயத்தில் இருக்கிற எம்டினஸ்ன்னு விட்டுடுன்னாரு இல்லையா? ஆகாயமான எம்டினஸ்ன்னு சொன்னோம் இல்லையோ, காளியந்தான்னு சொன்னோம். அதுன்னு விட்டுட்டு இப்போ அங்கே என்ன உனக்கு தெரியுறதுன்னு கேட்குறாரு. கேள்வி ரொம்ப சுற்றி சுற்றி கேட்குற மாதிரி இருக்கு. என்ன தெரியுது அங்கே? என்ன ஒன்றும் இல்லை, அது சூன்யமேவ, நத்திங் இஸ் தேர் அப்படின்னு உன்னுடைய பதிலாக இருந்தால் குட், அது அப்படி இருக்கட்டும். அதனால் அது சொல்லி தாதருக்கு அந்த நத்திங்னஸ், சூன்யம் ஒன்றும் இல்லைன்றையே, அந்த இல்லாதனேது ரிவி தெரிஞ்சது, விபாத்திகி. நீங்கள் நல்லா என்னவாலே நிமிர்ந்து உட்கார்றான் இல்லைன்னா ஒன்றும் இல்லைனேது தெரிஞ்சது. ஒத்துக்கிறியா? நீ என்ன சொன்ன? சூன்யமேவான்னு சொன்னால் குட் குட். அந்த ஒன்றுமே இல்லைனேது தெரிஞ்சது, விபாதிகி, உண்மையாக ஒன்றும் இல்லைதுன்னு தெரிஞ்சது அப்படின்னு. ஓகே, இப்போ இனிமேல் இங்கே நின்றுது. இப்போ சரி, அப்புறம் என்னன்றீங்க? இரு இப்போது இல்லை అని சொன்ன இல்லையா? இல்லை అనేది இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் சொல்லிக்கிறேன், ஈஸியாக இருக்கு. ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஆப்சன்ஸ் ஈஸ். ப்ரெசன்ஸ் ஆஃப் தி ஆப்சன்ஸ் ஈஸ். இல்லாததனேதுடைய இருப்புதல் இருந்தது. கஷ்டம்தான். இங்கிலீஷ் சொன்னானோ தமிழ் சொன்னானா, இப்படி தான் கஷ்டப்படணும், வேறு ஒன்றும் இல்லை வழி. அப்புறம் அது ஓகே, ஜென்ரல்லி இல்லை. ப்ரெசன்ஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ், குடம் இருக்கின்றனது. த ப்ரெசன்ஸ் ஆஃப் த குடம், ப்ரெசன்ஸ். ஆப்சன்ஸ், குடம் இல்லைனேது கூட இருக்கின்றனது. என்ன இல்லை అనేది உனக்கு தெரியறதே, இல்லை అనేది கூட அறிவு தானே, இருக்கு అనేதும் அறிவு தானே. அதனால் ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஆப்சன்ஸ் ஈஸ். அப்புறம் இப்போ இன்னும் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஈஸ், அதுதான் இங்கே சொன்னார். இல்லாததனேதுடைய இருப்புதல் இருந்தது. இப்போ இந்த செயரில் ஒருத்தர் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. உங்களோட ப்ரெசன்ஸ் இருக்க இப்போ ஹாலில் இந்த செயரில் உட்கார்ந்துருக்கு. ப்ரெசன்ஸ் ஆஃப் தி ப்ரெசன்ஸ் ஈஸ் ஒன்று இருக்கு. எழுந்திரிச்சு போயிட்டீங்க. அப்புறம் absence of that person is absent is. இல்லை అనేది கூட தெரியறதே. அதனால தான் அந்த ஈஸ் சத்து சத்து ஈஸ்ன்ட்டு அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறோம். அதனால தான் இத்தனை விதமாக சாஸ்திரம் விஸ்லேஷணம் பண்ணி ஆழமாக போக வேண்டியிருக்கு. நமக்கு அதுக்கு ப்ரிப்பரேஷன் இல்லைன்னா என்ன? அப்போது எவ்வளோ கேட்கணும், எந்த வயசில் கேட்கணும், எப்படி கேட்கணும், எவ்வளோ ஸ்ரத்தையோடு கேட்கணும், எவ்வளோ கமிட்மெண்ட் எடுக்க வைக்கணும்னு இப்போது புரியும், தெரியும். இப்போ என்னென்னா கொஞ்சம் நேரம் இப்படியே நான் பேசிகிட்டு இருந்தால் மைண்டு டயர்ட் ஆகிடும். உங்களுக்கு ஆயிடுச்சு, இது புரியாது, இது இவ்வளோ தான், ஏதோ பேசுகிறாரு, நீ பாட்டி நீ தூங்கிக்கோன்னு சொன்ன. இட் வில் ஜஸ்ட் ஸ்கிப் அவே, கோஸ் அவே, போயிடும். அதுதான். பட் தீரஹ ஸ்ரத்தாவான் புரிஞ்சுக்குவான். இப்போவே புரிஞ்சுக்கணும்.
ரொம்ப சிரமப்பட்டு அப்புறம் இல்லை, இப்போ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே சொன்னார். அதனால் அதுக்கப்புறம் இப்போது சரி, இந்த ப்ரெசன்ஸ் ஆப்சன்ஸ் எதுக்கு சார் எங்களுக்கு சொல்கிறீங்கன்னா, ஏன்னா உனக்கு என்ன உலகம் இருக்கே, உலகம் வரத்துக்கு காணப்படுறதுக்கு ஆகாயம் வந்துச்சு. என்ன ஆகாயம் வந்து எம்டினஸ்ஸு, அந்த எம்டினஸ்ன்னு எடுத்துருன்னு சொன்னோம். எம்டினஸ்ன்னு எடுத்ததுக்கப்புறம் presence of the space and absence of the space, இது ரெண்டுமே யாருக்கு தெரிஞ்சதனேது நவ் அந்த அந்த விஷயத்துக்கு வா, மிச்சம் இல்லை விட்டுடும். அதான் சொல்கிறோமே, இருக்கிறதே எனக்கு தெரியுறது, இல்லைன்னது கூட எனக்கு தெரியறது. இப்போ அந்த ரெண்டுமே தெரிஞ்சுக்கிற நானும் எப்பவுமே இருந்திருக்கணுமா இல்லையா? இது முன்னாடி பேசின விஷயந்தான். ஆனால் இப்போ ஆகாயம் எடுத்துக்கிட்டு விஸ்லேஷனம். ஒரு பிளாட்ஃபார்ம் மேலே ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நானும் எந்த வண்டியில் ஏறாமல் இருந்தால் தான் எனக்கு 3 காலத்தில் 3 மணி நேரத்தில் வந்த வண்டி போன வண்டி எல்லாம் தெரியும். ஏன் நான் எதிலும் ஏறலை. ஜாகிரத சொப்ன சுஷுப்தி 3 வந்து போகிறது 3 வருது போகிறதுன்னு எனக்கு தெரியறதுன்னா அந்த 3த்தில் எதுலேயுமே நான் இல்லை நிஜமாக. ஆனால் 3த்துக்கு நான் சப்ஸ்ட்ராட்டமாக சப்போர்ட்டாக இருக்கேன், சாட்சியாக இருக்கேன். இது பல வகையாக சொன்னது கூட அதே விஷயந்தான். ஆனால் இப்போ ஆகாயத்தில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் அதை ஆராய்ச்சி பண்ணி போகிறோம். இப்போது சரி, உனக்கிட்ட வந்ததுக்கப்புறம் என்ன இருக்கும்? நீ தான் சப்ஸ்ட்ராட்டம் அப்படின்னு சொன்னால் இல்லையே, இப்போது நீ தான் மூலம், நீ தான் சப்போர்ட். அந்த நீ என்ன అనేది ஆல்ரெடி நாங்கள் நிறைய வாட்டி சொல்லிவிட்டு நிறைய அத்தியாயங்கள் முடிஞ்சிட்டு உபனிஷத்து நீ சச்சிதானந்த ஸ்வரூபம். இப்போ அதினி உனக்கு நல்ல நல்ல விதமாக புரிய வச்சு உனக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்காக தானே நான் இத்தனை அத்தியாயங்களை கூட பிரம்மானந்தே, யோகானந்தா பிரம்மானந்தே, ஆத்மானந்தா பிரம்மானந்தே, அத்வைதானந்தான் இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னா, நீ எப்படியாவது நாமரூபம் சமஸ்தனை நீ நெகேட் பண்ண படகு பண்ணிட்டா அப்புறம் உனக்கு கிட்ட வந்துடுவேன். இது மனசை வச்சு தான் பண்ணணும். அதனால் மனசுன்னு வெளியில் விடாதே, அனவசரமான விஷயத்துக்கு போக விடாதே, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே. அது எப்பவுமே இந்த மாதிரி விசாரணை சிரவண மனநத்தில் ஈடுபடுற மாதிரி செய்ய. உடம்புக்கு என்ன வேணுமோ அது வேண்டியதெல்லாம் அந்த அளவுக்கு பண்ணி முடிச்சுடு போதும். அதனால் ஒன்றும் இப்போது நான் உலகம் பற்றி திங்க் பண்ணலைன்னா, ரொம்ப வெளியில் விஷயங்களுக்கிட்ட போகல என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அதுக்கனால உடனே சத்தி போக மாட்டேன், ஒன்றும் ஆகாது. முதல்ல இந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடு. அதனால் இப்போது அந்த சப்ஸ்டாட சத்ஸ்வரூபம் அது வந்து இப்போது ஒரு கேள்வி இன்னும் அப்படியே இருக்கு. என்னன்னா, நான் இருக்கேன்னு சொன்னால் நான் ஒத்துக்கிறேன் சார். இது குடம் இருக்கேன்னா அஸ்தி சத்து இருக்கு, ஈஸ்னஸ். அப்புறம் சித்துன்னு சொன்னால் குடத்தில் சித்தில்லை சைத்தன்யமனே கூட எனக்கு புரியுறது. பட் ஏதோ லிவிங் பீயிங்ஸ் இருக்கு, நான் லிவிங் பீயிங் தான், நான் சித்து தான். எனக்கு அறிவு இருக்குல்ல, தெரியறதனே ஃபேக்கல்ட்டி எனக்கு இருக்கா இல்லையா? 2 தெரியறது. இப்போ அந்த கேள்வி எனக்கு சொன்னானே, ஆனந்தமனே இது மட்டும் எப்படி? இப்போ அதுக்கு தான் விசாரணம். நான் இங்கே வந்து ஒரு சின்ன விஸ்லேஷனம் உங்களுக்கு இன்னும் சொல்லாதான் இந்த ஆகாயம் கதை உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நான் சொல்ல போகிற அடுத்த 2 நிமிஷம் 3 நிமிஷம்தான் ஆகாய தியானம். என்னன்னா, ஆகாயம்னு பேசுகிறோம். இது சாஸ்திரத்தில் வந்து மொத்தம் 4 ஆகாயம் பற்றி 3 ஆகாயம் பற்றி பேசும். முதல்ல எப்படின்னா, ஸ்தூல ஆகாசம், கிராஸ் ஸ்பேஸ். ஸ்தூல ஆகாசம்தான் நமக்கு புலங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியறது. எல்லாம் ஸ்தூலமாக மலை இருக்கு, செடி இருக்கு, இது இருக்குது, நான் இருக்குது, உடம்பு இருக்குது. ஸ்தூல ஆகாசம்.
இங்கே நிறைய இருக்குது. எல்லாத்துக்கும் அவகாசம் கொடுக்கறது, எத்தனையோ வருது, எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கறது. இடம் இல்லைன்னு எங்கேயுமே சொன்னதே கிடையாது இல்லையா? இந்த ஹால் ஃபுல், ஹவுஸ் ஃபுல்லுன்னு வைக்கானே சினிமா ஹாலுக்கிட்ட சில வாட்டி. அதுக்கப்புறம் அந்த சைடில் கூட சில செயிர் போட்டுக்கிட்டு உட்காந்து பார்க்குறவங்க இருக்குவாங்க. அதுக்கப்புறம் அவனு டிக்கெட்டு விற்க மாட்டான். அதே நைட் ஷோ அந்தந்த ஊரில், இப்போது இங்கே சிட்டியில் பண்ண மாட்டேன், சினிமாவில் இல்லை. நைட்டு அவ்வளோ லைட்டு வராதனால கதவு கூட திறந்து கதவுக்கு வெளியில் கூட சில பெஞ்சு போடுவானே. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்குவான். ஸ்பேஸ் எப்படியோ இருந்துட்டு இல்லை. அகண்டமான இந்த உலகம் பார்த்திங்கன்னா என்னென்னமோ மேலே அனுப்பிச்சிட்ருக்கணும். சேட்டலைட்டு மேலே சேட்டலைட்டு, சேட்டலைட்டு மேலே சேட்டலைட். என்ன மேலே அவ்வளோ இடம் இருக்குது, அனுப்புக்குங்க, எல்லோரும் அனுப்பிச்சுக்கோங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. நம்ம இந்தியாவே எத்தனையோ இருக்குது மேலே. அது அப்புறம் அந்த ரபிஷில் அப்புறம் எங்கே விழுந்துரும் என்னமோ தெரியல, அது அப்புறம் பார்த்துக்குவாங்க. அது அந்த அளவுக்கு கீழே உழுற மாதிரி இல்லை. அதுக்கு மேலே கொண்டு போயிட்டான், அதனால் அது கீழே விழாது, இருந்து அங்கேயே இருக்கும். எப்போ அது ஆகாயத்தை கோபம் வந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுடும். என்ன நான் இடம் கொடுக்குறேன்னு சொல்லி இஷ்டத்துக்கு எல்லாம் கண்ட விடுது எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்க, சுத்த வைக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஸ்தூல ஆகாசம் சரியா? இந்த ஸ்தூல ஆகாசத்துக்கு ஸ்தூல பிரபஞ்சம்தான், அதுக்கு விராட்னு சொல்லலாம். தத்துவபோத விராட். இங்கே ஸ்தூல ஆகாசத்தில் ஸ்தூல வஸ்துகள் தான் முக்கியம். முக்கியம்னா என்ன, ஆகாயம் நம்ம யாரும் அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறது இல்லை. ஸ்தூல வஸ்துகள் தான் முக்கியம் சரியா? ஆகாயம் முக்கியம் கிடையாது. அடுத்தது சித்தாகாசம். இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களோ, இந்த பதங்களை வச்சுக்கிட்டு இது வீட்டுக்கு போனதுக்கும் தியானம் பண்ணணும், நிறைய பண்ணணும், பண்ணிகிட்டே இருக்கணும். சித்தாகாசம்னு சொன்னால் மென்டல் ஸ்பேஸ். இங்கே மைண்டன்னாவே எல்லாமே அந்த மெமரி பார்ட்டு. நம்ம வந்து ஜஸ்ட் உறுத்தி வரதை போகிறது பற்றில, மெமரி అనేది எவ்வளோ இருக்குன்றது சித்தம். அதனால தான் சித்தாகாசம், மென்டல் ஸ்பேஸ். ஒரு மனுஷனுக்கு உள்ள அவன் மனசில் எவ்வளவோ கேரி பண்ணுறானே, எக்கச்சக்கமாக அன்லிமிட்டெட் மெமரி, ஜிபி. இங்கே கூட சித்தந்தான் முக்கியம். ஆகாயம் பற்றி நம்ம யாரும் அதை பற்றி நினச்சிக்கல. இப்போ அங்கே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் சேவ் பண்ணலாமா, அனுப்பலாமா யாராவது. இப்போ எவ்வளோ டெலீட் ஆகிடுச்சு, அது கணக்கு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு ஞாபகம், நிறைய ஞாபகம் இருக்கு. என்னோடய மெமரி பவர் இஸ் ஸோ ஸ்ட்ராங். இருக்காங்கள, அதுக்கு போய் டிமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவான், அதுக்கு ப்ரைஸ் வாங்குவான். அதுக்கப்புறம் அதே ஆள் வயசாகி படுத்துக்கினதுக்கப்புறம் அவர் பேர் அவருக்கு ஞாபகம் இல்லை, மெமரி கான் கம்ப்ளீட்லி. சரி, இருக்கும்போது எல்லாம் இருக்கேன், இல்லாத போது போயிடும். இப்போ இந்த வயசு உங்களுக்கு எல்லாருக்கும் கூட மெமரி குறைஞ்சிருது, எல்லாருக்கும் குறையும், முன்ன பின்ன கொஞ்சம். சிலது ஏதோ ஞாபகம் இருக்கும், சில இதெல்லாம் 2 வாட்டி யோசிக்க வேண்டியது இருக்குது, எங்கே வச்சோன்னு ஞாபகம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் சித்தத்துக்கு தான் முக்கியம், அந்த மெமரிஸு. ஆனால் எங்கே நிற்கிறது அதெல்லாம், வேர் தேவர் ஆல் ஸ்டேயிங் అనేది நமக்கு கவனிக்கலை. அப்போ ஆகாசத்துக்கு கூட அங்கே முக்கியத்துவம் இல்லை. இப்போது இதுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பா. ஐ எம் ஜஸ்ட் ஆடிங் தட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ஹிரண்ய கர்ப்பா. மொத்தம் ஸ்தூல பிரபஞ்சத்துக்கு பேர் விராட்டு, மொத்தம் சூக்ஷ்ம பிரபஞ்சத்துக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பா. மூணாவது சிதாகாசம், ஆகாசம். இங்கே மட்டும் இந்த 3வது லெவலில் சித் இம்பார்ட்டண்ட்.
ஏன் சித்தில் வந்து ஆகாயம் இருக்கிற போல் தோற்றம் தானே. அங்கே இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் இது வந்து ஆப்ஸ்ட்ராக்டாக இருக்கும், சட்டிலாக இருக்கும். இப்போ முதல்ல 2 ஸ்தூலம் மைண்டு மெமரி என்ன புரிஞ்சு போயிடுச்சு. சித்தாகாசம் வரும்போது சித் அப்படி என்னென்ன உணர்வு, உணர்வில் வந்து ஆகாயம்னால இப்போது கூட உணர்வு ப்ளஸ் ஆகாயம் சிதாகாசம் அன்னம். அது வந்து சித்த, இது சித்தாகாஷ் சிதாகாசம் சித்து அது சித்த. இதுக்கு பேர் ஈஸ்வர. சமஷ்டி சிதாகாசத்துக்கு பேர் ஈஸ்வர ஆர் அந்தர்யாமி. ஸோ விராட் ஹிரண்யகர்பா ஸ்தூல சூக்ஷ்ம அண்ட் காரண அதர்வைஸ் சிதாகாசம். இந்த 3ல் என்ன சொன்ன, 3ஆவதுல சித் இஸ் இம்பார்ட்டண்ட். இப்படி அந்த சித்து என்னது தெரியணும். சித்தம்னு என்ன தெரியுது, என்ன மனசில் என்ன மெமரிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும், வெளியில் என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் சித்துனேது எங்கே இருக்கு இப்போ, அது எப்படி இருக்கும்? அது சரி. இங்கே அடுத்தது என்ன இருக்கு, இங்கே வந்து சித்துக்கு முக்கியம்னால ஆகாயம் நெகேட்டட். கீழே 2 என்ன சொன்னோம், ஸ்தூலத்துக்கு முக்கியத்துவம் ஆகாயம் கவனிக்கலை, மெமரி சித்தத்துக்கு முக்கியம் ஆகாயம் கவனிக்கலை. அண்ட் சிதாகாசத்துக்கு வந்ததுக்கப்புறம் சித்து தான் முக்கியம், ஆகாயம் நெகேட்டட். என்ன இருக்கு, சிதேவ சௌமிய இதமக்ர ஆசேத, சித்து மட்டும்தான் இருக்கு. ஏன் சித்தில் வந்து தான் ஆகாயம் தோன்றுறது தெரியுறது. அப்படின்னா வி ஆர் கான் ரிவர்ஸ் பேக். இப்போ மேலேருந்து பார்த்தா அவர் ஸ்லோகம் ஆரம்பித்தது 86ல் அப்படி இருக்கு, 66ல் 86 தான், சாரி 76. கீழேக்கு வந்தாலும் சரி, இப்படிந்து மேலே போனோம் சரி, இதுதான் இப்படி பண்ணணும், இது சிந்திக்கணும். 1 by 1 கிவ் இட் அப். இங்கே ஸ்தூலம் கொடுக்க ஆரம்பி, அப்புறம் சித்தவனு கூட நெகேட் பண்ணும், அங்கே ஆகாயத்தினை நெகேட் பண்ணும். அதுதான் இங்கே ஸ்பேஸ் எம்டி இஸ் ஆப்சன்ஸ். என்ன இருக்கு, சுத்த ஜானைகமூர்த்தயே சிதேவ சித். அதுதான் நமக்கு இந்த சித்து. இது வந்து ஆகாயம் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற இந்த சித்துக்கு பேர் தான் அஸ்தி பாதி பிரியம் சத்து சித்த ஆனந்தம். அதுதான் அஸ்தி பாதி பிரியம். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த 2 நெகேட் பண்ணதுனால அந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரணம் 3 நெகேட் பண்ண என்ன ஆயிடுச்சு, சர்வம் நெகேட் ஆகி போயிடுச்சு, எதுவுமே இல்லை மிச்சம். நெகேட் பண்ண நான் இருக்கு, அந்த நான் இது வந்து ஒழுங்க புரிஞ்சுக்கணும். அதனால தான் உபனிஷத்தை தியாகே நைகே அமிர்தத்வமானசுஹோ, இப்படி கிவ் இட் அப், கொடு, விட்டு கொடு, தள்ளிடு, நெகேட் பண்ணு, இக்னோர் பண்ணு, அப்படி பண்ணாத இது சரி. அடுத்தது 72வது ஸ்லோகத்தில் என்ன ஆச்சுன்னு, இப்படி ஆனந்தம் இன்னும் நம்ம டிக்ளேர் பண்ணணும். எப்படி, தாத்ருக்த்வா தேவ தத் சத்வம் ஔதாசீன்யேன தத் சுகம் ஆனுகூல்ய பிராதிகூல்ய ஹீனம் எத்தத் நிஜம் சுகம் ஹீனம் எத்தத் நிஜம் சுகம். குட்.
அந்த நிஜ அనే பதம் முக்கியம்னு சொன்னால் நிஜ ஆத்மனே அங்கே வந்துச்சு. இப்போது அங்கே அது நிஜ சுகம் அనే வார்த்தை இங்கே வந்துச்சு பாருங்க. ஆத்மா சுகஸ்வரூபம் தானே. ஆத்மக்கு இன்னொரு பேர் ஆனந்தம், சுகம், இந்திரிய சுகம் இல்லை. என்ன சொல்கிறார் இங்கே தான் இப்போது ஆனந்த ஸ்வரூபம் நான் டிக்ளேர் பண்ண இந்த ஸ்லோகங்கள் புரியணும். இந்த ஹோல் மொத்த கஷ்டமே இங்கே இருக்கு. ஏதோ கொஞ்சம் புரிஞ்சது ட்ரை பண்ணுறேன், ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். வி ஆர் யூஸிங் அவர் இன்டலெக்ட் அண்ட் எவ்ரிதிங். பட் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவனே வரும்போது இங்கே ரெண்டு சுகதுக்கங்கள் மாறி மாறி வந்து போகிற தவிர நிஜ ஆனந்தம் అనేది நிஜ ஆனந்தம்னா நித்தியானந்தம்னு அர்த்தம். பேர் வச்சுக்கலாம், நித்யா சத்யானி. எப்படி தாத்ருக்வாத் இந்த மேலே நம்ம விசாரணை பண்ணதை வச்சுக்கிட்டு இன் திஸ் வே ஏவ தத் சத்வம் அந்த சத் எக்ஸிஸ்டன்ஸ் இருப்புதல் ஈஸ் 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 అనేది அது மட்டும்தான் இருக்கின்றதுனால ஔதாசீன்யேன எப்படி இருக்கின்றனது. ஔதாசீன்யம்னா ஆனந்தத்துக்கு இன்னொரு டெஃபினேஷன் தெரியுமா? சுவாமிஜி சொல்கிறார், அன்குவாலிஃபைடு இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் கால்டு பிளிஸ். இன்னொரு வார்டு சொல்கிறேன், அன்குவாலிஃபைடு இண்டிபெண்ட் பிளிஸ் இஸ் கால்டு ஆனந்தம். எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் த பிளிஸ். அது எப்படிப்பட்ட எக்ஸிஸ்டன்ஸ்? இண்டிபெண்ட் ஆஃப். இப்போ அது எங்கே தான் சொல்கிறேன், ஆனுகூல்ய ஔதாசீன்யேன தத் சுகம். இங்கே ஔதான்மன்னா இன்டிஃபரெண்ட்டாக இருக்கு, எல்லாம் நெகேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் எது ஔதாசீன்யம் பண்ணிட்டோம்? அந்த ஸ்பேஸ் இல்லாமல் நான் இருக்கேன். ஸ்தூலாகாசம், சித்தாகாசம், சிதாகாசம், ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள் இல்லாமல் நான் துரியமாக சதுர்த்தமாக எப்பவுமே இருக்கேன். ஔதாசீன்யம்னா பீயிங் இன்டிஃபரெண்ட், நெகேட் விட்டி கொடுத்தாச்சு. ஏது விட்டி கொடுத்தோம்? என்ன சொல்ல, ஸ்பேஸ் விட்டி கூடும். அது விவரிக்கிறதுக்கு தான் அவர் சொல்லலைன்னா கூட நான் உங்களுக்கு ஸ்தூல ஆகாசம், சித்தாகாசம், சிதாகாசம்னு சொல்லி அங்கே ஸ்தூலம் விட்டுடு, சூக்ஷ்மம் விட்டுடு, அந்த காரண செல்ல ஆகாசம் விட்டுடு, சிதேவ இருக்கு. அதுதான் அப்போது அதே தான் சுகம். அந்த ஆகாயம் கூட இல்லாத எது இருக்கின்றனதோ அந்த சுத்த உணர்வு, சுத்த சத்து, சுத்த சித்து, சுத்த ஆனந்தம். எப்படி அது இருக்கு? ஆனுகூல்ய பிராத்திகூல்ய ஹீனம். இதுதான் ஆனுகூல்யம்னா ஆக்செப்டபிள், ஒத்துக்கிறதுக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஒத்துக்கிறதுக்கு இல்லை, நாட் ஃபேவரபிள், ஃபேவரபிள், அன்ஃபேவரபிள். இது ரெண்டு இல்லாத. இப்போ ஃபேவரபிள்னா நமக்கு தெரிஞ்ச சந்தோஷம், சந்தோஷம். அன்ஃபேவரபிள் துக்கம், துக்கம். இப்படிப்பட்ட ஆனுகூல்யம் பிராதிகூல்யம் சுக துக்கங்கள் ஹீனம் இல்லாமே, வித்தவுட் ஏது இருக்கின்றனதோ அது நிஜ சுகம். சுகம் அనే வார்த்தை சாதாரணமாக எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துகிறோம், எல்லா பாஷையிலும். இங்கே ஜாகிரதையாக. அதனால தான் பிராத்திகூல்யம் வரும்போது ஆனுகூல்யமாக இருக்கும்போது உனக்கு நல்ல வசதியாக இருந்துச்சுன்னா உனக்கு அனுகூலமாக சந்தோஷப்படுவேன். அப்படி தானே வாழ்க்கையில் எல்லாமே. பிராத்திகூல்யமாக இருந்தால் துக்கம் வருது. இந்த பிராத்திகூல்ய ஆனுகூல்யம் అనేది அங்கே இல்லை. அது ரெண்டு இல்லாமல் எது இருக்கின்றனதோ அது நிஜ சுகம். நாஹம் மனுஷோ நச்ச தேவ யக்ஷோ ந பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ராஹ ந பிரம்மச்சாரி ந குருஹி வனஸ்தஹ பிக்ஷுர்ன சாஹம்
நிஜபோதரூபः நிஜசுகம் ரூபः அஸ்தாமலகம். அஸ்தாமலகர் அவர் பற்றி யாருன்னு கேட்டால் சங்கரர் 12 வயசு குழந்தை. இப்படியெல்லாம் 10 ஸ்லோகம் சொன்னார் சங்கரர். பழுத்த பழமாக வந்து ஞானம் பொக்கிஷமாக இருக்குது. பேரண்ட்ஸுக்கு தன் பெற்றோருக்கு சொல்லி இது எனக்கு கொடுங்கோ, இது உங்களுக்கு ஒத்து வராது, இது கொண்டு வந்துட்டார் ஹஸ்தாமலகர். என்னது? உள்கை நெல்லிக்கன்னி போல், உள்ளங்கை நெல்லிக்கனி. அது அஸ்தாமலகம்னு அர்த்தம், மீனிங். அது ஆமலகம்னா நெல்லிக்காய், கூஸ்பெரி. நிறைய சீசன் அங்கே வரும்போது பார்த்தோம். பெரிய பெரிய ட்ரக்கு ஃபுல்லாக போட்டு விற்கிறான், வாங்கிக்கோங்க. நிஜ சுகம் இது சொன்னார். அதுக்கப்புறம் ஸோ இந்த அன்குவாலிஃபைடு இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் சுகம், நிஜ சுகம் அப்படின்னா இது வந்து போகிற சுக துக்கங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. அதனால தான் அது ஆனந்தம்னு சொல்லணும், இல்லை அதி சுகம்னு சொல்லணும். இங்கே எல்லாமே கூட சின்ன சின்ன சந்தோஷம் அண்ட் துக்கம். இங்கே சாந்தி அசாந்தி, அசாந்தி சாந்தி. ஆனால் அசாந்தி சாந்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறத பிரசாந்தியாக இருக்கு. அந்த பிரசாந்தி தான் பிரகர்ஷணேன சாந்தி. ஆனால் இந்த சாந்தி அசாந்தி வந்து போகிற சுக துக்கங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற சுகம் எது இருக்கின்றனதோ அதுதான் நிஜ சுகம். இப்போது இது சொல்கிறதுக்கு தான் பகவான் கீதையில் வந்து சுக துக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயோ ததோ யுத்தாய யுஜஸ்வ நைவம் பாபம் அவாப்சசி. நீ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை வச்சுக்கிட்டு சுகதுக்கங்கள் ரெண்டும் சமம் எப்படி சொல்ல முடியும்? இந்த நிஜ சுகம் தெரிஞ்சாதா? லாப அலாபம் எப்போ அது ரெண்டும் சமம் எப்போ சொல்ல முடியும்? எப்போ என்ன நான் ஆத்மாவா பிரம்மமாக டிக்ளேர் பண்ணாலும். இப்போது இது எப்போ சொல்கிறார்? இந்த சுகதுக்கம் வந்து போகிறதே சாதாரணமாக, அதுக்கு என்ன காரணம்? அந்த சப்ஸ்ட்ராட்டை நிஜ சுகம்னு சொன்னீங்க. இங்கே ஒரு கேள்வி இருக்கு உள்ள. ஆனால் அந்த கேள்வி கேட்காம அந்த கேள்வி பதில் சொல்கிறது போல் பேசுகிறாரு. 73வது ஸ்லோகம். ஆனுகூல்யே ஹர்ஷதீஹி ஸ்யாத் பிராதிகூல்யே து துக்கதீஹி द्वयाभावे निजानन्दः निज दुःखं न तु क्वचित्. இப்போ மேலே முன்னாடி ஸ்லோகம் கேட்டதுக்கப்புறம் ஒருத்தனுக்கு இந்த விட சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, சரி சார், பிராத்திகூல்யம் ஆனுகூல்யம் அது ரெண்டு இல்லாத போது எது இருக்கின்றனதோ அது வந்து நிஜ சுகம்னு சொன்னீங்க. அது நீ வந்து ஏன் நிஜ துக்கம்னு சொல்லக்கூடாது? பாருங்க எவ்வளோ மைண்டில் கொஷன். அது ஏன் நிஜ துக்கமாக இருக்கக்கூடாது? நல்ல கேள்விதான். அதனால சார் நாங்கள் எப்பவுமே கிளாஸு கேட்டாலும் என்ன கேட்டால் கூட துக்கம் போக மாட்டேங்குது, கவலை போக மாட்டேங்குதுன்னா எங்கே கவலை பார்க்குறேன் நீ? இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க. ஆனுகூல்யே ஹர்ஷதீஹி, புத்தி மனசில் ஆஹா எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு வந்துச்சு கடிச்சிச்சு சார். பிராத்திகூல்யத்து துக்கதீஹி, அதுக்கப்புறம் அதே புத்தி அதே மனசு வந்து கவலையாக இருக்கு. வந்துச்சுன்னு சொன்னால் அது அப்புறம் எப்படியோ என்னமோ வந்துச்சு. இப்படி பிராத்திகூல்யே ஹாப்பி தாட்,
ஆனுகூல்யே பிராத்திகூல்யே துக்கம் தாட், ஆனுகூல்யே சுகம் தாட். 2 தாட்ஸ் தானே தீயில் வருது. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அது 2 இல்லாத அபாவே, அது 2 இல்லாத போது முன்னாடி சொன்னது தான். யாருக்காவது அப்படி சந்தேகம் வருமோன்னு சொல்லி திரும்பி அதே சொல்லி துவய அபாவே, அந்த 2 இல்லாமல் இருக்கிறது எது இருக்கின்றனதோ, என்னது 2 இல்லாமல் இருக்கின்றது, 2 இல்லாமல் இருக்கின்றதுன்னு ஏய் சொல்லு, உனக்கு இப்போ மைண்டு சுகமாக நல்லா இருக்கு, ஹாப்பியாக, யாருக்கு தெரிஞ்சது? ஏன் சார் அப்படியெல்லாம் கேட்காதுங்கோ, எனக்கு தெரியாது, என்ன தெரியும். எனக்கு மனசு ரொம்ப 2 நாளில் 3 நாள் துக்கப்படுது, கவலைப்படும். யாருக்கு தெரிஞ்சது? எனக்கு தெரிஞ்சது. ஓ, அது தெரியறது இது தெரியறதுன்னா துவ அபாவே. நீ இருக்கல்ல, நீ யாரப்போ? நீ எந்த கேட்டகிரி? எந்த ஆசாமி நீ? நிஜ ஆனந்தம் நீ. அப்போது சொல்லி ஒருவேளை யாருக்காவது அப்படி இதே நிஜ துக்கமாகக்கூடாதுன்னு எனக்கு சொல்லுவானோன்னு சொல்லி, ஏய் நிஜ துக்கம் என்பது அசలు ஒருக்காகவும் இருக்கவே இருக்காது. నిజ దుఃఖం నతు క్వచిత్. దుఃఖం అనేది నిజ దుఃఖం సార్ అనేది అసలు ఇల్లవే இல்லை. నిజమా? நிஜம் అనేది சத்தியமாக இருக்கணும். ஆனால் அனுபவம் அப்படி இருக்குன்னா நீ உட்டி கொடுக்க முடியல, செய்ய மாட்டேற நீ. பார்த்தீங்களா? நிஜ துக்க நது குவச்சித், ஒருக்காகவும் நிஜ துக்கம் இல்லை. சரி, இப்போ அடுத்த ஸ்லோகம் படிச்சுடுவேன். அப்போது ஒரு ஸ்லோகம் முடியும். பட் ஐ வில் கனெக்ட் அண்ட் டெல் 2-3 சென்டென்ஸை சொல்லி இது எப்படி புரிஞ்சுக்கணும் అనేది. வார்த்தைகள் ஏதோ நல்லதாக இருக்கு, ப்ராக்டிக்கல் ஏதாவது எக்ஸாம்பிளோட பார்த்தா எப்படி புரிஞ்சுக்கணும். நிஜ துக்கம் என்பது இல்லை. அடுத்தது ஏன்னா இப்போ ஏன் அடுத்தது உடனே படிக்கிறேன்னா, சரி இந்த நிஜானந்தம் అనేది நீங்கள் சொல்கிறீங்க, நானும் ட்ரை பண்ணுறேன், அதுதான் நிஜ துக்கம் అనేది இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த நிஜானந்தம் கண்டினியூஸாக இருக்க மாட்டேங்குது. அடுத்த கேள்வி பாருங்க. தொடர்ந்து இருக்கணும் இல்லை சார், அது நிஜ ஆனந்தம் என்ன? அதுக்கு பதில் நிஜானந்தே ஸ்திரே ஹர்ஷ शोकयोर व्यथयत् क्षणात्, शोकयोर व्यथय व्यथयः क्षणात्, मनस क्षणिकत्वेन तयोर मानसतेष्यताम्. ஏன் நிஜானந்தம் ஸ்திரமாக இருக்கிறது? நிஜானந்தே ஸ்திரே. ஆக்சுவலாக நிஜானந்தம் தான் இருக்கு எப்பவுமே ஸ்திரமாக, அது மாறாமல் இருக்கு. ஆனால் இந்த ஹர்ஷ சோகங்கள், ஹாப்பி மூமெண்ட், ஹாப்பி, அப்புறம் சாரோ துக்கம், இந்த ஹர்ஷ சோகையோகோ இந்த 2 ஜாய் அண்ட் சாரோஸ் வந்து வியத்யயன்னா அது வந்து ஆப்ஸ்டிக்கிள், தடமாக வந்து நிற்கிறது. இதுக்கு க்ஷணாத், ஒரு க்ஷணத்தில் மனசா மைண்டில் ஏற்படுற இந்த மனசன் என்ன மனசு வந்து மாறிக்கொண்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் மனசு. இப்போ மாறிக்கொண்டே இருக்கும். அப்போது அது க்ஷணக்ஷணம் மாறும். அது மாறும்போதும் நீ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 2-3 பேர் இருக்கிறோம், 2 பேர், நடந்த விஷயம் ஒன்று தான். அதில் ஒருத்தனும் வந்து துக்கப்படலை, இன்னொருத்தனும் துக்கப்படுறான், ரொம்ப சீரியஸ் ஆகிறான். இப்போது அங்கே இருக்கா துக்கம் இல்லை இவனுக்குள்ளே இருக்கான்னா இவன் மைண்டுடைய ஸ்டேட்டஸில் இருக்க தவிர வெளியில் வஸ்துவில் நிஜமாக இல்லை. இது ரொம்ப சூக்ஷ்ம சிந்திக்கணும். இது விவகாரம்లో சொல்லக்கூடாது.
ஒரு சத்தி போயிருந்தா ஒருத்தன் 2 பேருக்கு துக்கம் வராதுன்னா ஞானிக்கு வராது. ஆனால் ஞானி கூட அங்கே இருப்பான். ஞானி கூட அங்கே இருப்பான். ஆனால் வெளியில் சொல்ல மாட்டார். அதனால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அவுட் சைட். அதனால் க்ஷணாத்து ஒரு மூமெண்ட்டில் மனசுடைய ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் போல் அது. நான் ஹவ் ஐ லுக் இன் டு இட், அது நான் எப்படி பார்க்குறேன்னு இதில் இருக்கேன், திருஷ்டி கோணத்தில் தானே. 2 பேர் கடைக்கு போனால் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டு, அந்த அம்மாவுக்கு பிடிச்சது இவருக்கு பிடிக்கல, இவருக்கு பிடிச்சது அந்த அம்மா பிடிக்கலன்னு, இவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வாங்காதன்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு துக்கம் வருது. இது என்ன கதை? இந்த கதை இப்படிதான். ஒருத்தருடைய விருப்பம் இன்னொருடைய வெறுப்பம், என்னுடைய வெறுப்பம் உன்னுடைய விருப்பமாகிறது. புரிஞ்சுக்கணும். இது எது புதுசு இல்லை, எங்கே பார்த்து புரிஞ்சுக்கணும். வேதாந்தத்தினே ப்ராக்டிக்கலாக பார்த்து புரியும். அதுக்கு இது எக்ஸாம்பிள் வேணும். சொல்லிப்போ மனசா க்ஷீணகத்வேன, மனசா க்ஷீணகத்வேன்னா இது ரொம்ப அன்ஸ்டடியாக இருக்கே, செஞ்சலாத்மகம் மனஹா. அது இருக்கிறதுனால தயோஹோ மானசதா இஷ்யதாம். இது ஒரு மென்டல் மாடிஃபிகேஷனே. மனசில் ஒரு சின்ன மாற்றம் தான். அது சாஸ்வதம் இல்லை, டெம்பரரி, க்ஷணத்துக்கு மாறும். ஏன் மாறும் தெரியாது. மூட் அவுட்டுன்னு சொல்லுவேன். என்ன ஆச்சு அது பண்ணுறது என்னமோ. அதனால் இது எல்லாமே மானசதா இஷ்யதாம், இதோடைய மென்டல் ஸ்டேட்டஸில் நடக்கிறது. இந்த ரெண்டுமே நீ கவனிச்சா நம்ம மைண்டு தான் தாண்டி போயிட்டோமே. சித்தாகாசம் தாண்டி போய் சிதாகாசங்கிட்ட வந்து ஆகாசம் விட்டுட்டு சித்துக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அங்கே நிஜ துக்கம் எப்படி தாப்பா இருக்கும். சரி, லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இன்னொன்று கூட அப்போ நிறுத்துகிறேன். நல்ல ஒரு மனுஷன் டயர்டாகி ரொம்ப கலைஞ்சு போய் 4 முடிச்சா நல்ல வேலை பண்ணி படுத்துக்கிட்ட சில வாட்டி 10 மணி நேரம் கூட தூங்கிட்டே இருப்பான். நல்ல டீப் ஸ்லீப்பு பிகாஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின். அது 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் కంటిన్యూస్గా అన్డిస్టర్బ్డ్గా. నిద్ర అనేది హ్యాపీనెస్ని సుఖమని ఒత్తుக்கிறோம் இல்லையா? யாரும் ஒத்துக்காதவங்களை யாரும் இல்லை. ஓகே, அப்படி இருக்கும்போது இப்போ பாருங்க, அதே ஒரு மனுஷனுக்கு முடிச்சிருக்கிறான், துக்கம் வந்துச்சு. என்ன துக்கம்? ஏதோ இவனு சம்படி ஈ லாஸ்ட் சம்திங், சம்படி ஒரு எத்தனை இறந்து போயிட்டேன், துக்கம் வருதே. 10 மணி நேரம் இந்த மனுஷனும் தொடர்ந்து அதே லெவல் ஆஃப் துக்கம் இருப்பானா? மனசு இருக்கிறதுனால அது கான்ஸ்டண்ட்டாக ஒரே இதுன்னு பிடிச்சிக்க முடியாதனால நடுவில் கொஞ்சம் அழுவான், டயர்ட் ஆகிடுவான். அளந்து டயர்டாகி அந்த கொஞ்சம் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் இன்னொன்று சொன்னேன். ஒரு டெட் பாடி மேலே பயப்படாதுங்க, சத்தி போன செவ் மேலே யாரோ குழந்தோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ரொம்ப பிடிச்சி அதுமாதிரி தலை வச்சுக்கிட்டு அளந்து அழுவான். இன்னும் கொண்டு போல இன்னும் 2 மணி நேரம் இருக்குது, இல்லை 6 மணி நேரம் இருக்குது, அதுக்குள்ளே அப்படியே அளந்துட்டு நினச்சிக்கிறோம். பொதுவாக அப்படி யாரும் பண்ணுறதில்ல. அந்த அம்மா அப்படியே அது மேலே தலை வச்சுக்கிட்டு அப்படி இருக்கும்போது ஒரு க்ஷணத்தில் தூக்கத்துக்கு கூட போயிட்டு வருவான். 2 நிமிஷம் தூக்கம் வரலாமே. இப்போ அது டயர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ராத்திரி முடிச்ச தூக்கம் இல்லை, இப்போ அழுந்தான், டயர்ட் ஆகிட்டான். ஆனால் அந்த டெட் பாடி மேலே தலை வச்சு படுத்துக்கிட்டு துக்கப்பட்டு இருக்கிற அந்த மனுஷனும் கொஞ்சம் நேரத்தில் சர்வத்தனை தாண்டி தூக்கத்துக்குள்ளே போகிறான். அப்போது நிஜ துக்கம் எங்கே இருக்கு? இப்போ அந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக ஏதோ எக்ஸாஜரேஷன் இருக்குன்னா இதை கேட்டேனே. தொடர்ந்து நீங்களே மனசு அவ்வளோ துக்கப்பட்டு இருக்கும்போதே ஏதோ பார்க்கும், அப்படி துக்கப்பட்டு இருக்கும்போதே ஃபோன் பார்க்கும், அப்படி இருக்கும்போது ஏதோ பேசும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கும், யாராவது வந்து கொஞ்சம் ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கும்போது
நமக்கு கொஞ்சம் ஆதரவாக உடனே கொஞ்சம் அந்த அளவுக்கு துக்கம் இல்லை, இன்டென்சிட்டி இல்லை, துக்கம் இல்லை. அப்படியே சாஞ்சிட்டு தூங்கி போன துக்கம் இல்லை. 10 மணி நேரம் நீ துக்கப்பட்டு இருக்க முடியுமா? இம்பாசிபிள். அதனால தான் நிஜ துக்கம் என்பது இல்லை. ஆனால் நிஜ ஆனந்தம் என்பது இருக்கே, அது கண்டுபிடி. எவ்வளவு அழகான அற்புதமான டீச்சிங் இது. அடுத்த சத்சங்கத்தில் மேலும் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.